ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் nth ஆர்டர் ரியாக்ஷன் அதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். ஸோ இதில் நம்ம ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். A gives ப்ராடக்ட், இதோட ரேட் எக்ஸ்பிரஷன் R is equal to kn into a power n அப்படின்னு வச்சுக்கோங்க. இது kn kனே எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு ரேட்டில் எக்ஸ்பிரஷன் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் எழுதினோம்னா மைனஸ் dA by dt is equal to k into a power n. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா minus dA by a power n is equal to k into dt. இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுங்க. இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். t டைமில் கான்சன்ட்ரேஷன் a, 0 டைமில் கான்சன்ட்ரேஷன் a0. இங்கே t டைமில் டைம் t, இனிஷியலாக டைம் வந்து 0. ஒரு ஃபார்முலா என்னென்னா இன்டகரல் dx பை x பவர் n-க்கு எப்படி எழுதலான்னா ஒன் பை எக்ஸ் பவர் 1 minus n into minus 1 plus 1 n minus 1 into 1 minus n plus c. இங்கே பவர் வந்து n minus 1ன்னு வரணும். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், a இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், 1 by 1 minus n முன்னாடி போட்டுக்கிறேன், a பவர் n minus 1. இதுக்கு லிமிட்ஸ் என்ன, a to a0. அடுத்தது k இன்ட்டு dt இன்டகிரேட் பண்ணா t, லிமிட்ஸு t to 0. ஸோ இங்கே முன்னாடி மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை போட்டுக்கிறோம் இங்கே. சரி, இப்போ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏக்கு பதிலாக ஏவே சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. 1 by 1 minus n into a power n minus 1. மைனஸ் போட்டு ஏக்கு பதிலாக a0 போட போகிறோம். 1 by 1 minus n into a0 power n minus 1 is equal to k into t க்கு பதிலாக t மைனஸ் போட்டு 0. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் எதை காமன் எடுக்கலான்னு பாருங்கள். 1 மைனஸ் என்ன காமன் எடுக்கலாம், 1 by 1 minus n. ஸோ காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 by a power n minus 1 minus 1 by a0 power n minus 1 is equal to kt. கீழே மைனஸை காமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா n minus 1 வரும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு அப்போ 1 by n minus 1 into 1 by a power n minus 1 minus 1 by a0 initial concentration power n minus 1 is equal to kt. இதுதான் nth ஆர்டர் ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன். இந்த டீயை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம்னா k is equal to என்னன்னு எழுதலாம், 1 by n minus 1 into t into 1 by a power n minus 1 minus 1 by a0 power n minus 1. ஸோ இதுதான் nth ஆர்டர் ரியாக்ஷனுக்கான கைனெட்டிக்ஸ். ஆர் இந்த ஈக்குவேஷன் இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். இந்த டேர்ம்ஸ் அப்படி இங்கே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. k into n minus 1 into t is equal to 1 by a power n minus 1 divided by 1 by a0 power n minus 1. நெக்ஸ்ட் நம்ம ஹாஃப் லைஃப் டைம் அதை பற்றி பார்க்கலாம்.
ஒரு ரியாக்ஷன் 50% 50% முடிவடைறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அது ஹாஃப் லைஃப் டைம். 50% முடியுதுன்னு எப்போ சொல்லுவோம்? ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டண்ட்டோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்னவோ அதில் எக்ஸாக்டாக பாதி குறையணும், பாதி வரணும். அதுக்கான டைம் தான் ஹாஃப் லைஃப் டைம். ஸோ அப்போ எப்படி சொல்லலாம்னா, தி டைம் டேக்கன் by a reactant to reach its concentration half its initial value is called half life time. ஸோ ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அதில் பாதி வேல்யூ வரக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுக்கு பேர் தான் ஹாஃப் லைஃப் டைம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப் டைம் என்னன்னு பார்க்கலாம். half lifetime of first order reaction. ஸோ இதில் பாருங்கள், எக்ஸ்பிரஷன் ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னென்ன பார்த்தோம். எக்ஸ்பிரஷன் ஃபார் rate constant of first order reaction. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்துருக்கோன்னா, k is equal to 2.303 by t log to the base 10 initial concentration by concentration at time t இப்படி பார்த்துருப்போம். ஸோ A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏங்கிறது டி டைமில் ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அட் ஹாஃப் லைஃப் டைம். ஸோ ஹாஃப் லைஃப் டைம் வந்துருச்சுன்னா டி வந்து என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா டி ஹாஃப். ஏ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ரிமைனிங், அது எதுக்கு ஈக்குவல்? ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சோ அதில் பாதி. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு A0/2. ஸோ இந்த ரெண்டையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என்ன ஆகுன்னு பாருங்கள், k is equal to 2.303 by t half log A0 by A0/2. ஸோ A0 கேன்சல் பண்ணால் இந்த 2 மேலே வந்து log 2. ஸோ 2.303, இந்த டி ஹாஃப் இங்கே கொண்டு வந்துடுங்க, கேவை கீழே கொண்டு வந்துடுங்க, log 2 base 10. log 2 எவ்வளோ? 0.3010 by k. இப்போ என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 0.6932 by k. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃப் டைமுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 0.6932 by k. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் டைமே வரல. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் டைம் வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை சார்ந்து இல்லை, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். நாம் என்ன சொல்லலாம், இன் திஸ் எக்ஸ்பிரஷன் there is no concentration term. Hence, for first order reaction, the half life time is independent of initial concentration.
ஸோ ஆரம்ப செறிவை பொறுத்து இல்லை, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டண்ட்டை பொறுத்து இல்லை. நெக்ஸ்ட்டு half life time of zero order reaction. So for a zero order reaction, so நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். என்ன? Concentration at any time t is equal to minus kt plus a naught அப்படின்னு பார்த்தோம். at half life time என்ன சொல்லலாம்? t is equal to t half, மீதி இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ஆரம்பத்தில் இருந்ததில் பாதி. தி அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ரிமைனிங் இஸ் half of initial concentration. So on substituting these two conditions in the above expression, minus k into t half plus a naught. So this a naught, when you take left side, minus a naught by 2 minus a naught is equal to minus k into t half. So minus a naught by 2 is equal to minus k into t half. So minus minus we can cancel. So what is t half? 2k into 2k into a naught. சாரி என்ன வரும்னா, இந்த t half அப்படியே வச்சுக்கிறோம், k இந்த பக்கம் கீழே வருது, a naught by 2k. இப்போ பாருங்க, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு half life time is directly proportional to initial concentration. ஸோ என்ன சொல்லலாம்னா, therefore for a zero order reaction, half life time is directly proportional to initial concentration. So the half life time of zero order reaction depends on initial concentration of reactant. So இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். The half life of a first order reaction is 6.932 into 10 power 4 second. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? half life time கொடுத்துட்டாங்க, 6.932 into 10 power 4 seconds. What percentage of X would be decomposed on heating at 500 Kelvin for 100 minutes? T is equal to 100 na, what percentage of A is remaining? Percentage of A na என்ன அர்த்தம்? இருக்கக்கூடிய A ஓட அளவு by ஆரம்பத்தில் இருந்த A ஓட அளவு இன்ட்டு 100, இதுதான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ டி ஹாஃப் வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, கே கண்டுபிடிக்கலாம். டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன? 0.6932 பை கே. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 0.6932 பை டி ஹாஃப். ஸோ 0.6932 பை 6.932 into 10 power 4
போடுறோம். இதை திருப்பி நீங்கள் இப்படி எழுதலாம் 0.6932 by 0.6932 into 10 power 5. ஸோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10 power minus 5 செகண்ட் இன்வெர்ஸ் தான் கே. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு கேக்கு என்ன ஃபார்முலா? கே இஸ் ஈக்குவல் டு 1/t ln a0 by a. இதுதான் ஃபார்முலா. இப்போ டி டைமில் டி வந்து கொடுத்துட்டாங்க. கே வந்து எவ்வளோ? 10 power minus 5 is equal to 1/t எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100. டி பார்த்தீங்கன்னா 100 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஹாஃப் லைஃப் டைம் செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 100 minute which is equal to 100 into 60 seconds. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 6 into 10 power 3 seconds. ஸோ இந்த இடத்துல டீக்கு பதிலாக என்ன போடலாம்னா 6 into 10 power 3 ln a0 by a. ஸோ இதுலேருந்து ln a0 by a என்ன? ten power minus 5 into 6 into 10 power 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 into 10 power minus 2 which is equal to 0.06. அப்போ a0 by a என்ன? இது நேச்சுரல் லாகிரிதம்ங்கிறனால பேஸ் வந்து இ. a0 by a எதுக்கு ஈக்குவல்னா e power 0.06. ஸோ இது வந்து 1.06ன்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா a by a0 எவ்வளோ? 1/1.06. அப்போ மீதி இருக்கிற ஏகோட பர்சன்டேஜ் a by a0 into 100. ஸோ 1/1.06 into 100. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 94.33ன்னு வரும். இது வந்து மீதி இருக்கக்கூடிய ஏவோட பர்சன்டேஜ். பட் கொஸ்டினில் பாருங்கள் ரியாக்ட் ஆன ஏவோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்குது. மீதி 94.33% இருக்குதுன்னா ரியாக்ட் ஆன பர்சன்டேஜ் எவ்வளோ? ஸோ அமௌண்ட் ஆஃப் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஏ ரியாக்டட். ரியாக்ட் ஆன ஏவோட பர்சன்டேஜ் என்ன? 100 மைனஸ் மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 94.33. ஸோ பார்த்தீங்கன்னா 5.6%. ரியாக்ட் ஆன ஏவோட பர்சன்டேஜ் வந்து 5.67%. கொஸ்டினில் ரியாக்ட் ஆனதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கு, மீதி இருக்கிற பர்சன்டேஜில். அதனால் நம்ம அந்த மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ்லேருந்து ரியாக்ட் ஆனதோட பர்சன்டேஜ் இப்படி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபார் அ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கு. The first order reaction takes 8 hours for 90% completion. பர்சன்டேஜில் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை 100ன்னு வச்சுக்கணும். a0 is equal to 100. அப்புறம் 90% கம்ப்ளீட் ஆகிருக்குதுன்னா மீதி எவ்வளோ பர்சன்டேஜ் ஏ இருக்கும்? 10% இருக்கும். ஸோ a is equal to 10. இதுக்கு உண்டான டைம் பார்த்தீங்கன்னா t is equal to 8 hours. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கால்குலேட் தி டைம் ரெக்வயர்டு ஃபார் 80% கம்ப்ளீஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? 80% கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஏ வந்து மீதி எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். ஏ வந்து 20னா டி என்ன? இதுதான் கொஸ்டின். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கைனெட்டிக்ஸ்க்கான ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே வந்து லாக் பேஸ் 10 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். என்ன? k is equal to 2.303/t log base 10 a0 by a.
ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த கண்டிஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2.303 பை டி வந்து 8 ஹவர்ஸ் log to the base 10 ஏ நாட் எவ்வளோ 100 ஏ வந்து எவ்வளோ 10. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா log 10 வேல்யூ 1. அப்போ கே வந்து எதுக்கு ஈக்குவல் 2.303 பை 8 செகண்ட் இன்வர்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிற ஹவர் இன்வர்ஸ், ஏன்னா இங்கே யூனிட் வந்து ஹவரில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கே வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து இந்த கே வேல்யூ வச்சுக்கிட்டு டி வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏ வேல்யூ கொடுத்துட்டாங்க. 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஏ மீதி இருக்கும், 20% இருக்கும். சரி, இப்போது கே இஸ் ஈக்குவல் டு 2.303 by t log to the base 10 a naught by a. இந்த ஈக்குவேஷனில் 2.303 by t log 100 by 20 base 10. ஸோ நம்ம இப்போ t தான் கால்குலேட் பண்ண போகிறோம். t is equal to 2.303 by k log 100 by 25. ஓகே, 2.303 k வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 2.303 by 8. அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2.303 by 8 மேலே வந்துக்கும். log 5ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2.303 கேன்சல். log 5 சம்லியை பாருங்கள், log 5 0.6989 கொடுத்துட்டாங்க. இந்த log 10 ஒன்றுங்கிறது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கே தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ 0.6989. ஸோ 8 into 0.6989 என்ன வரும்? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5.59 hours. அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 94863 77825.